ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CS3691 எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா CS3691 எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பாக கேட்கறக்கு அதிக சான்சஸ் இருக்கு. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT வந்து 5th செமஸ்டர்ல ஒரு சில பேருக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரே ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் 8051 ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு இன்டரப்ட் ஹேண்ட்லிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்னன்னு கேட்கலாம். இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர் கூட என்னன்னு கேட்கலாம். அதோட அப்ளிகேஷன்ஸ் கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. SCON அண்ட் PCON இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா கூட என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்டெக்ட் ஸ்விட்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது சம்டைம்ஸ் 2 மார்க்ல கூட கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. RTOS ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளமேட்டிக்கா வந்து இந்த பார்ட் பி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ரியாரிட்டி பேஸ்டு ஷெட்யூலிங் பாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷெட்யூலிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஷெட்யூலிங் பாலிசிஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எம்பெடட் சிஸ்டம்ஸ் இன் ப்ரோக்ராமிங் சி ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் இது பிக் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பேர் RTOS அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ ப்ரியாரிட்டி இன்வர்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரீஎம்டிவ் அண்ட் நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கலாம். இல்லை ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தனியாகவும் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கெர்னல்லாம் என்னன்னு கேட்கலாம். ஸோ மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஸ்டன்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேட் மோனோடமிக் ஷெட்யூலிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஷெட்யூலிங் ஓவர் ஹெட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் அட்னோ ரொம்ப முக்கியமான ஒன்று. லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் IoT டிவைசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த லைஃப் சைக்கிள் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் ஆஃப் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் வித் அட்ரினோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போன டைம் இது கேட்டிருந்தாங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ரினோனா என்னன்னு கேட்கலாம். அதோட லைப்ரரிஸ் கேட்கலாம். சென்சார்னா என்னன்னு கேட்கலாம். IoT என்னன்னு கேட்கலாம். இந்த 4மே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்லைன் பண்ணியிருக்கதும் பார்த்துக்கோங்க. அண்டர்லைன் பண்ணாமல் காமனாக இருக்க டாபிக்ஸும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு IoT டிவைசஸ் அண்ட் விர்சஸ் கம்ப்யூட்டர்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. பின்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். கான்ஃபிகரேஷன் ஆஃப் IoT ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் பிகாஸ்ல கூட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்சாரையும் டிரான்ஸ்டியூசர்ஸையும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கலாம். இந்த டிரான்ஸ்டியூசர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு GPS GSM ஆர்கிடெக்சர் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் IoT கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கம்பேர் பண்ற மாதிரி வந்து கேட்கலாம். இது போன டைம் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் உங்களோட ப்ரீவியஸ் இயர் போன டைம் 5th செமஸ்டர்ல கேட்டிருந்த கொஸ்டினே நான் கம்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். சொன்னால இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத்னா என்னன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ப்ளூடூத் கான்செப்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ZigBee ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி GSM மாடல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் IoT கம்யூனிகேஷன் API இது ரொம்ப முக்கியமான ஒன்று. APIனா என்னன்னு கேட்கற கூட சான்சஸ் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டர்ஃபேசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஸ்மார்ட்னு இருக்கிற எல்லாமே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து போன வட்டம் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்மார்ட் ஹெல்த் கேர் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்மார்ட் ஹெல்த் கேர் கொடுங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் IoT அப்ளிகேஷன் இதுவும் போன வட்டம் கேட்டிருந்தாங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோப் ஆஃப் டெவலப்பிங் IoT அப்ளிகேஷன் இன் ஸ்மார்ட் சிட்டிஸ். இந்த ஸ்மார்ட் சிட்டிஸையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. போன வட்டம் பிக் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹெல்த் கேர் வந்து பிக் கொஸ்டினாவும் ஸ்மார்ட் சிட்டிஸ் 2 மார்க்கும் வச்சுக்கோங்க. நடுவில் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரும் இருக்கு. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஹோம் ஆட்டோமேஷன் 2 மார்க்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா சான்ஸ் இருக்கு. பார்த்துக்கோங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் வியரபிள் டிவைசஸ். ஸோ அதே மாதிரி இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் என்னன்னு கேட்கலாம். ஸ்மார்ட் பார்க்கிங், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் டிசைன் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம்ஸ் கூட கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ வரல நான் இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பாருங்க. ஸோ அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டாபிக் எல்லாமே நல்லா கவர் பண்ணிருங்க. ஸோ இது போக உங்களுக்கு மாடல் கொஸ்டின் வேணும் அப்படின்னா 5th செமஸ்டரில் இந்த பேப்பர் எழுதியிருக்கவங்கள்ட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.